அஸ்ஸலாமு அலைக்கும். சில யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு என்னென்ன ஃபேமிலி விலாக்ஸ். கருவேப்பிலையோ அல்லது கீரையோ நம்ம டக்குன்னு பறிக்கணுமா, இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் பொரிக்கிறதுக்காக நம்ம ஒரு கரண்டி வச்சுருப்போம்ல, சின்ன சின்ன ஓட்டையாக, அதில் நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நம்ம டக்குன்னு பறிச்சிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கூட நம்ம மழை காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ நம்ம தேவையை எடுப்போம். அப்போ ஸ்ட்ரக் ஆயிடும், அந்தந்த இடத்துல லைட்டாக துருப்பிடிச்சிக்கும். அதுக்காக நம்ம வாஸ்லினோ அல்லது நம்ம மெழுகுவர்த்தியோ யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மெழுகுவர்த்தி தான் நான் இந்த இதில் யூஸ் பண்ணுறேன். அந்தந்த இடத்துல, இந்த மறக்கிற இடத்துல, அந்தந்த கம்பி இருக்குங்கள்ல, அந்தந்த இடத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வலிக்கிரும் நம்ம கையில். அதனால் நம்ம மெழுகுவர்த்தி இல்லைன்னா வாஸ்லின் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய பேக் இருக்குங்கள்ல, பழைய பேக்கில் ஜிப்பு ஒழுங்காக ஸ்ட்ரக் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சோப் இருக்குங்கள, சோப் எடுத்து அந்த ஜிப்பு எங்கெங்கே இருக்கோ அந்த ஜிப்பு மேலே நம்ம இப்படி இது மாதிரி அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் அந்த ஜிப்பில் இருக்கிற இடத்துல நம்ம சோப்பை வச்சு நம்ம அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஈஸியாக நம்மளுக்கு அழகாக பூட்டிக்கும் ஜிப்பு. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா அழகாக டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஜிப்பு க்ளோஸ் ஆயிடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் துணி காய போடுற இடத்துலே நம்மளுக்கு டக்குன்னு துணி காய போடுறப்பே நம்ம டக்குன்னு மடிச்சிடணும். இல்லைன்னா அந்த டேபிளில் இல்லைன்னா சேர் தான் நம்மளுக்கு துணி காய போட்டு அப்படியே அசிங்கமாக கிடக்கும். அதுக்காக நம்ம எங்கள் வீட்டில் இது மாதிரி டேபிள் இருந்துச்சு. அதனால் டக்குன்னு அவங்கவுங்க துணியை அழகாக மடித்து வச்சுட்டு நம்ம கபோர்டில் எடுத்து வச்சாச்சு. நம்ம கோதுமை பாக்கெட் நிறையா வாங்கியிருந்தாலும் கம்மியாக வாங்கியிருந்தாலும் வண்டு இல்லைன்னா பூச்சி வந்துடும். அதுக்காக தூளுப்பு இருக்குங்கள்ல, தூளுப்பு எடுத்து நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணி வச்சிட்டோம்னா வண்டு எந்த பூச்சியும் நம்மளுக்கு வராது. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆயில் ஐட்டம் போஸ்ட்டு இந்த சட்டி ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதனால நம்ம வீட்டில் எந்த மாவு இருக்கோ அதை நம்ம சுற்றி அந்த சட்டியில் நம்ம இது பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப் போட்டு கழுவிட்டோம்னா அழகாக நீட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பொரிக்கிறப்ப நம்ம பலகாரங்கள் பஜ்ஜி போண்டா செய்கிறப்ப எண்ணெய் எக்ஸ்ட்ரா பிடிக்கும். அவன் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம செஞ்சோம்னா ஆயிலும் இழுக்காது, ரொம்ப ஆயில் இழுக்காது. பாருங்கள், வத்தல் பொரிக்கிறப்ப நம்ம வத்தலோ அப்பளமோ பொரிக்கிறப்ப நம்ம அதை வெயிலில் காய வச்சுட்டு பொரிச்சோம்னா எண்ணெயே குடிக்காது. நம்ம சாவி ஹேண்ட்பேக்கில் நம்ம சாவியை வச்சுட்டு தேடுவோம். உள்ளுக்குள்ளே வீட்டுக்கு வந்தோடனே அவசரமாக டக்குன்னு தேடுவோம். அதுக்காக நம்ம வச்சுருக்க ஜிப்பு இருக்குங்கள்ல, ஜிப்லேயே நம்ம பினிசி தான், அதுக்கு ஒன்று தான் பினிசி எடுத்து நம்ம அந்த ஜிப்லேயே நம்ம மாட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்தோடனே டக்குன்னு தேட தேவையில்லை. அந்த பினிசியை மட்டும் கழட்டி நம்ம வீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக நீட்டாக பாருங்கள். க்ளோஸ் பண்ணி காமிச்சிட்டேன் பாருங்கள், எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம டக்குன்னு சில்லற ஏதாச்சும் எடுக்கணுன்னா நம்ம சின்ன பவுச் மாதிரி ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்போம், யூஸ் பண்ணலாம். அந்த பவுச்சே ஒரு சில நேரத்தில் அது இதுன்னு திங்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம். அதே இது மாதிரி அதில் இருக்கிற ஜிப்பில் நம்ம போட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம டக்குன்னு எடுக்கிற சில்லற காசு நம்ம பிள்ளைங்க கேட்குறப்ப நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது ஏதாச்சும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.